ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஹீலியம் 10ல நம்ம இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலான்றது பார்க்கலாங்க. நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஹிண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ராஜரன் சார் நம்ம ஒர்க் ஷாப் போயிருப்போம். அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாக் ரோப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கொடுத்த ப்ராடக்ட் தான் சரிங்களா? அதில் நான் வந்து இது மேக்னெட்ன்ற ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கேன். இது இப்போ ஹீலியம் 10ல வந்து பார்த்தீங்கன்னா செரிப்ரோ இருக்கு, மேக்னெட் இருக்கு, அப்புறம் பிளாக் பாக்ஸ். முக்கால்வாசி வந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் கீவேர்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் நம்ம இந்த 3 டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். செரிப்ரோ வந்து ரொம்ப வைடா இருக்கும். மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ் ப்ராக்கெட்ல இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டும் பிளாக் பாக்ஸும் மட்டும்தான். நான் மேக்னெட்டுனா நான் எளிமையாக சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மேக்ரோ சர்ச்சுக்கு யூஸ் ஆகும். பிளாக் பாக்ஸ்ன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு மைக்ரோ சர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும்னு வச்சுக்கலாமே. இது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு காமிக்கும் போது புரியும். இப்போ மேக்னெட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்ஸ் ரோப்புன்னு போட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லிஸ்டிங்ஸ் வரும். எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல் வந்திருக்கு அப்படின்றது காமிக்கும். இதில் நீங்கள் ஃபில்டர் வைக்கும்போது எதை பேஸ் பண்ணி வைக்கணும்? சர்ச் வால்யூம் வச்சுட்டு நீங்கள் ஃபில்டர் வச்சிட்டீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட எந்த கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சேல் வந்திருக்கு, அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தேடி இருக்காங்க அப்படின்றது இதில் தெரியும். இதில் தெரியும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மேலே பாருங்க, நான் டாக் ரோப்புன்னு தான் போட்டிருக்கேன், ரோப்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஆனால் இங்கே சர்ச் வால்யூமில் எனக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா டாக் டாய்ஸ்ன்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சர்ச் இருக்கு. சர்ச் எவ்வளோ இருக்கு? 1,48,000 சர்ச் இருக்கு. அந்த அளவுக்கு சர்ச் இருக்கு. இந்த கீவேர்ட்ஸ்க்கான சேல் வந்து பார்த்தீங்கன்னா 1247 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு பார்த்து சேல் பண்ணியிருக்காங்க. சேல் வந்திருக்கு. இது 100% ஹீலியம் 10 நம்பலாமா அப்படின்னு கேட்டா இல்ல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% நம்பலாம். இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ட்ரஸ்டபிள் சோர்ஸ். ஸோ இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக் ரோப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக் ரோப்புக்கு போகும். Amazon.comல போகும். போனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். பிளாக் பாக்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நேரம் ஆகும் லோட் ஆனதுக்கப்புறம். அந்த கீவேர்ட் சர்ச் பண்ணி பிளாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து வரும். இது நான் ஏன் இது வந்து ஓரளவுக்கு மைக்ரோ சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ இதில் பாருங்க, இதுலேயுமே வந்து ஃபில்டர் வச்சுக்கேன். எந்த ஏஎஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேரண்ட் ஏஎஸ்என் வச்சு சேல் வச்சுக்கேன். எந்த பேரண்ட் ஏஎஸ்எனுக்கு அதிகமாக வந்து சேல் வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட் போன் விஷ் போன் டியூரபிள் டாக் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல் வந்திருக்கு. இது எவ்வளோ டாலர்ஸ்? 12 டாலர்ஸ் இந்த ப்ராடக்ட்டு. இதில் என்ன எவ்வளோ சேல் வந்திருக்குன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10,74,000 ரெவென்யூ கொடுத்துருக்கு. $74,000 இந்த ரெவென்யூ கொடுத்துருக்கு. அதான் இந்த பேசிஸில் நீங்கள் பாருங்கள். ஆனால் நீங்கள் இதே ப்ராடக்ட் மாதிரி நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணலான்னா நான் அட்வைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த 2 மெட்ரிக்ஸை இது பாருங்க, இது யாரும் எனக்கு சொல்ல, இது நான் புரிஞ்சு நான் ஒர்க் அவுட் பண்ணுற பேட்டர்ன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சில டேட் நான் வந்து முக்கியமாக பார்க்குறேன். எந்த டேட்டில் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இந்த டேட்டில் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணுறது இந்த மாதிரி செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 500 to 100 வீக்லி சேல்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நான் டார்கெட் பண்ணுறேன். இப்போ அந்த ரேஷியோ பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட் சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்ட் இந்த மாதிரி பாருங்கள். இது ஒரு பார்த்தீங்கன்னா 599 இருக்கும், 559 இருக்குது. இந்த ப்ராடக்ட் தான் சேல் ஆகிருக்கு. இன்டராக்டிவ் டாக் டாய்ஸ் பால்ஸ் மூவிங் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராடக்ட் இருக்குது. அதே மாதிரி அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 140 இருக்குது. நான் இப்போ ஒரு 20 ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா
ஒரு 3ல இருந்து 5 ப்ராடக்ட் வந்து இது மாதிரி ஒரு 500 பிளஸ் இரு